இந்த அருமையான நிகழ்ச்சி ஒரு தந்திருக்கும் பட்டகர்களுக்கும் கமலர்களுக்கும் பாக்யராஜர்களுக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் சித்தாலட்சுமன் அவர்களுக்கும் ராஜகன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமாக வந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, ஒரு 36 ஆண்டுகளான பிறகு இந்த 16 வயதில் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் அப்போ தான் அதை கேட்டுட்டு இருந்த வாதிக்கிட்ட இந்த 16 வயதில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம பண்ணல. கோயம்புத்தூரில் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 16 வயதில் படம் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி எழுதியிருக்காங்க. அந்த சம்பள விஷயங்களை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே. எனக்கு அந்த 16 வயதில் ப்ரொடியூசர் ராஜகண்ணன் அவர் கமல் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அது என்னமோ தெரியாது, என்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் எனக்கு கால் ஷீட்டு கேட்டு எனக்கு ஞாபகமே கிடையாது. கால் ஷீட் அவர் கேட்டதே கிடையாது. ஸோ திடீர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 days பிஃபோர் ராஜகண்ணன் சார் வந்திருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் பண்ண சொன்ன உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜகண்ணன் சார் முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவர் நான் பார்த்தேன். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கமல் அவர் அந்த விஸ்வரூபம் படம் ப்ராப்ளம்ஸ் திங்காக இருக்கும்போது ராஜ்கண்ணன் சார் அவர் அறிக்கை விட்டார். நான் 16 வயதில் படத்தை புதுப்பிச்சு சினிமா ஸ்கோப்பில் பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன், அதில் வர பணத்தை எல்லாமே நான் கமலுக்கு நான் கொடுக்குறேன். அவரே கஷ்டத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தானா முன்னுக்கு ஒரு ஹீரோவுக்கு தன்னுடைய ஹீரோவுக்கு கஷ்டம் வரும்போது நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லும்போது அதை பார்த்து நான் ஜஸ்ட் உடனே அப்போவே நான் ராஜகண்ணன் சார் பார்க்கணும்னு நினச்சேன். சரி, வேலைகள் நான் பார்க்க முடியல. அவர் நான் பார்த்துக்கிட்டே, என்ன சார் என்ன சொல்லுங்கள், என்ன சமாச்சாரம், எனக்கு இந்த ஃபங்க்ஷன்னு இந்த ட்ரெய்லர் யூஸ் பண்ண போகிறாங்க, அது எனக்கு தெரியாது, சொல்லுங்கள் ஏதாவது இல்லை, எங்கே இருக்குங்க, எத்தனை வருஷம், என்ன சமாச்சாரம் அப்படி சொன்னார். கம்ப்ளீட்டாக ஒரு 20 வருஷங்கள் அவர் ரொம்ப மரியாதைஸ்த குடும்பத்திலிருந்து, ரொம்ப பணக்கார இதிலிருந்து, பணத்தோடு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க. ஒரு சுயம் மரியாதை அண்ட் ஒரு சுயம் ஒரு கர்வம் இல்லை, நான் ஒரு அகங்காரம் இல்லை, ஒரு மரியாதை, ரொம்ப மரியாதை வந்த ஒரு கண்ணியமான ஒரு ஆள். அந்த படம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்காங்க 5 லட்சம். அந்த 5 லட்சம் அப்போ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த படம் எடுக்கும்போது யாருமே வாங்கலை. அப்போவே ராஜகண்ணன் சார் அந்த படத்தை யாருக்கு கொடுக்காம அவர் கேட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லி இந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணார். அவரே ரிலீஸ் பண்ணி அந்த பக்கம் மிகப்பெரிய வெற்றியான பிறகு முதல்ல ஒரு ஸ்டார்ஸுங்க ஆல்ரெடி கமல்ஹாசன் ஆல்ரெடி வெரி பிக் ஸ்டார். நான் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தேன், ஸ்ரீதேவி கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு எடுத்தது. 2வது படம் புது முகங்களை எடுத்தது. எல்லாம் கம்ப்ளீட்டாக புது முகங்களை வச்சுட்டு அவர் படம் எடுத்தார், கிழக்கே போகும் ரயில். ஸோ அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் என்னன்னு சொன்னால், பணம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட சுயமரியாதை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது நான் கேட்டேன், சரிங்க இந்த படத்தில் யார் இந்த பணம் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த பணம் உங்களுக்கு வருதா, எனக்கு தான் வருது, அப்போ நான் டெஃபினட்டாக வர்றேன், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக நான் வர்றேன், இந்த படம் ரிலீஸ் பண்ணி டெஃபினெட்லி உங்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு டெஃபினட்டாக ஆண்டவன் கைவிட மாட்டான். கஷ்ட காலங்கிறது எல்லாருக்குமே வரும், அது நிரந்தரமாக இருக்காது. ஸோ நான் நல்ல காலம் ஆகட்டும் கெட்ட காலம் ஆகட்டும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது, வந்து போகிறது தான். ஸோ உங்களுடைய கஷ்ட காலம் முடிஞ்சு போச்சு. இந்த விழாவுக்கு டெஃபினட்டாக நான் வர்றேன், நான் கலந்துக்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைய செய்யணும். ராஜகண்ணன் சார் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸுங்க நல்லா வாழ்ந்து நல்லா இருந்த கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த படங்கள்லாம் மறுபடியும்
அது ஒன்று நல்லா ஓடுனா அதை விட என்னை விட சந்தோஷப்படுறமா வேறு யாருமே கிடையாது. இந்த படம் 100% டெஃபினட்டாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓடும், நீங்கள் ஓட வைக்கணும், நல்லா ஓடணும் சொல்ல ஆண்டவரை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.